அஜீஸ். நான் தொழுகையை பற்றி பேச போகிறேன். முஃப்தாஹுல் ஜன்னதி ஸலாத். சொர்க்கத்தில் திறவுகோல் தொழுகை. சாவி இல்லைன்னா பூட்டை திறக்க முடியாது. அதே மாதிரி தொழுகை இல்லைன்னா சொர்க்கத்தோட டோரை திறக்க முடியாது. ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் ப்ரேயர் பண்ணணும். அது என்னென்ன? ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப் அண்ட் இஷா. இந்த 5 ப்ரேயர்ஸ் நம்ம பண்ணோம்னா அல்லாஹ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். நம்ம ப்ரேயரே பண்ணலன்னா சஹர்னு ஒரு நரகத்துக்கு போவோம். அதனால குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹி சாஹூன் அப்படின்னு குரான் வசனத்துல சொல்லியிருக்கோம். வேக வேகமாக தொழுகிறவங்களுக்கு கேடுதான். அதனால நிறுத்தி பொறுமையா அழகா நிதானமா தொழுகணும். ப்ராப்பரா தொழுகலைன்னா இது அவங்க தொழுகை உள்ளவங்களா ஆயிடுவாங்க. இஸ்லாத்துல மொத்தம் 5 பில்லர்ஸ் இருக்கு. அது என்னன்னா கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். அதுல ரெண்டாவது தொழுகை. 5 டைம்ஸ் மட்டும் ப்ரேயர்ஸ் கிடையாது. இன்னும் நிறைய நஃபிலான ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கு. வெள்ளிக்கிழமை தொழுகிறது ஜும்மா தொழுகை. நோமன்னைக்கு தொழுகிறது பெருநாள் தொழுகை. ஒருத்தவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா தொழுகை ஜனாசா தொழுகை. நைட்டு லாஸ்டோட தொழுகை வித்திரு தொழுகை. காலையில் ஃபர்ஸ்டாக எழுந்திரிச்ச தொழுகை தஹஜத் தொழுகை. அல்லாஹ் வந்து ஃபஸ்ட்டு 50 வேளை தொழுகை வச்சிருந்தா நமக்காக முகமது நபி வந்து 5 குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வரைக்கும் 5 ப்ரேயர்ஸ் தான் இருக்கு. இந்த 5 ப்ரேயர்ஸும் நம்ம எல்லாருமே பண்ணி பெரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு எல்லாருமே போகணும். இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். MashaAllah, Barakallah feekum dear. Alhamdulillah. Now it's time to hear feedback of student Nafila. Assalamu alaikum. Walaikum assalam. ஃபீட்பேக் சொல்கிறேன். இந்த மதரசாவில் நான் ஜாயின் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் நிறையா கற்றுக்கிட்டேன். ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்குற ரிஜ்வானா சிஸ்டரும் நல்லபடியாக சொல்லித்தராங்க. அல்ஹம்துலில்லாஹ் பொறுமையாக சொல்லித்தராங்க, நிதானமாக சொல்லித்தராங்க. நான் இந்த மதரசாவில் ஜாயின் பண்ணி நிறைய ப்ராஃபிட்டோட ஸ்டோரிஸ்லாம் கற்றுக்கிட்டேன். நிறைய அல்லாவுடைய ப்ரேயர், இஸ்லாமிக்கோட கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சொல்லி தந்தாங்க. ஓதி தரதுமே வந்துட்டு நல்லா தஜ்வீதோட நல்ல ப்ரொனவுன்சியேஷனோட நல்லா ஓதி தராங்க. ஓதும் போது ஏதாவது தப்பு பண்ணா இந்த இடத்துல தப்பு பண்றீங்கன்ட்டு எடுத்து சொல்றாங்க, இந்த இடத்துல இப்படி ஓதணும் அப்படின்றதுலாம் நல்லா சொல்லி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். Walaikum assalam. Alhamdulillah. Now Ustada Rubia student to perform Asmaul Husna 50 names group song. السلام عليكم ورحمة الله وبركاته. نسألك يا من هو الله الذي Unmute your mic, dear. المؤمن المهيمن العزيز الجبار المتكبر خالق الباري المصور الغفار القهار
وهاب الرزاق فتاح الأليم القابض الحميد الحافظ رافع المعز المذل السميع البشير الحكم العدل اللطيف القبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المجيد اللذيذ الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد البائس الشهيد الحق الوقي القوي المتين البلي الحميد المحصي المبدي المعيد المحيي السلام عليكم ورحمة الله وبركاته جزاك الله خير. Alhamdulillah. Now let's welcome Ustada Sharafia student to perform Surah name song solo. Atifa? 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 Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Satifa. I'm gonna recite surah names. Al-Fatiha, Al-Baqarah, Ali Imran, An-Nisa, Al-Ma'idah, Al-An'am, Al-Araf, Al-Anfal, At-Tawbah, Yunus, Hud, Yusuf, Allah, Ibrahim, الهجر النحل بني إسرائيل الكهف مريم تها الأنبياء الحج المؤمنون النور الفرقان الشعور النمل القصص العنكبوت روم لقمان النصاجدة الأحزاب سبع الفاتح ياسين الصافات صاد الزمر المؤمن فصلت الشورى زخرف الدخان الجاثية الأكف محمد الفتح الهجرات القاف الدارية الطور النجم والقمر الرحمن الرحيم الحديد المجادلة الحشرة المنتهين الصف الجمة منافقون التغاب تلاك تحرم الملك كلام الحق مع الجنون الجن المزمل المدثر القيامة الإنسان المسلط النبأ النازع أبسا تكبير الانفطار المطفين الانشقاق بوج الطارق على غشية فجر البلد والشمس والليل زها حجرتين على قدر البينة زلزل العاديات القارية تكاثر الأسر ثم زال في القريش الماعون كوثر الكافرون نصر المثل عليك الله فلك الناس جزاك الله خيرا. Mashallah, Barakallah Feekum here. Now it's time to hear feedback of parent of Riza and Razak. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Myself, Naureen, parents of Riza and Raza. First of all, I'd like to say Alhamdulillah that we get to join in Madrasat al-Hidayah group. The ad which popped up on my Instagram page through Allah subhanahu wa ta'ala, Alhamdulillah. Three things I'd like to mention here. The first one is before I'm joining in Madrasa, I had a lot of doubts within myself. Since my kids are doing it at 4, I don't want to make very
workload for them, and maybe they might fear about learning about Islamic ways. But that one was vanished when my elder son, who was coming back from his school, he looked into my eyes and said, Assalamu alaikum, Mama. That time I was very happy and I'm very glad, and I thank Allah for letting and guiding me to join in Madrasat al-Hidayah group. Because he never greeted me before, but we practiced at home, but he never mentioned anything like that before on his own. That's a beautiful thing which I get to enjoy on my moment day. The second one is again my elder one. He doesn't know Tamil other than English. So obviously we are in Tamil Nadu. He had a lot of disadvantage. I thought he might also face the same problem on this online platform, which scared me a lot. And that too also was vanished when, of course, our Ustadi, Ustadi ma'am, who helped him a lot. She will be very calm and patient, encourage my kid a lot. Even when he's making a mistake, she will be patient with him, encourage him. Now he is expecting more day to come. That 3 days is not enough for him. He's always asking, today is Manasha, can we go? Like that. And they're doing very well, alhamdulillah. They are doing perfectly in Nurul Qaeda. They're doing Asma al-Husna names perfectly. And they're reciting Surah al-Fatiha, which I didn't know that they can do very beautifully, actually. Alhamdulillah. At last, the thing is, to be frank, I don't know whether you believe also or not. This is the first time I'm reading Asma al-Husna name with my kids. Before that, I know, but I never had a chance or never put an effort to do that. Then I was talking with my co-sister-in-law. She sent me a video of Al-Mufti hadith about 99 names of Allah. That they mentioned, if you get to recite 99 names of Allah sincerely, we get to go to Jannah, which is very surprisingly beautiful. And these are the things I get to enjoy after I joined Madrasat al-Hidayah, which I will happily say and humbly saying that I'm enjoying my kids are enjoying each and every moment here. And I would like to say thanks to the teams and the ma'ams, Ustadi, and to everyone, most probably Allah subhanahu wa ta'ala. And my wants and duas are, I want this team to be a very big institute in future, will be a very big platform for each and every future generation kids, so they get to learn, they get to know about Islamic ways, they get to know knowledge about Islam in future, inshallah. Thank you for letting my kids and me to join in this fabulous annual day, first annual day of Madrasat al-Hidayah. I enjoyed a lot. I can see a lot of efforts those studies are putting together to make this success, which is already ours. And thank you for letting me to take feedback about few things about Madrasat al-Hidayah. Thank you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Walaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Now let's welcome Ustada Afzan student to perform short bayan. Sayyid Ahmad Suhaib. Assalamu alaikum rahmatullahi barakatuh, ma'am. Sayyid Ahmad Suhaib, உங்க ஃபேஸ் கிளியரா இல்லமா? இப்போ விசிபிளா இருக்கா மேம்? இப்போ தெரியுதா? கேமரா கொஞ்சம் பேக்ல வச்சுக்கோங்க சிஸ்டர். யா, ஓகே. ஓகே மேம். நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனே நாம் புகழ்கிறோம், அவனிடமே நாம் முதல் தெரிகிறோம். அவன் யார் நேர்வழி செலுத்துகிறானோ அவரை வழி கேட்பவர் யாரும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு நெருங்கிவிட்ட மர்மே. அல்லாஹ் நாட்டத்தோடு இதை காண்போம். நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவனின் குர்ஆன்ல கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் மர்மை நாளும் இந்த 2 விரலை போன்று அனுப்பப்பட்டுள்ளோம் சொல்லி ஆள் காட்டி விரலையும் நடு விரலையும் சுட்டி காமிச்சாங்களா. இன்னொரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
6125 புகாரில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் அவனோட ஆட்டிலிருந்து, அவனோட மாட்டிலிருந்து, ஒட்டகத்திலிருந்து அழுக்க இருப்பானா, ஆனா அத குடிச்சிருக்க கூட மாட்டானா, அதுக்குள்ள மரவேணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த துன்யாவோட தூரமா போயிட்டு இருக்கு, மர்மைக்கு முன்னோக்கி வருது. நம்ம இந்த துன்யாவோட சின்ன சின்ன ஆசைகளோட நம்ம மனசை தொலைச்சிடக்கூடாது. உங்களோட தேடல்கள் இந்த துன்யாவோட முடிஞ்சிடக்கூடாது. இந்த துன்யாவோட மூழ்கி மர்மையில நஷ்டமாக்கிட கூடாது. மர்மைக்கு பயந்து வாழணும். அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீங்கள், மார்க்கத்தோட வாழுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். நாமும் புரிஞ்சிட்டு நம் மக்களுக்கும் சொல்லி தரணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Walaikum assalam wa rahmatullahi wa barakatuhu. MashaAllah, barakallah feekum dear. Now it's time to hear student feedback. Student of Muhammad Ruman. அம்மே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Walaikum assalam wa rahmatullahi wa barakatuhu. बोलो बेटा रुमान, बोलो फीडबैक बोलो, कैसा हो क्लास, कैसा हो? Yes, My name is Muhammad Ruman. I am studying in Madrasatul Hidya since 4 months. Their teaching skills are very good. I have studied many things since I have joined this madrasa. It is located in Tamil Nadu. I study in this madrasa through online classes. Jazakallah khair. Alhamdulillah dear. Now let's welcome Ustadas Nabila student to perform Musa alayhi salam story. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Ifran start பண்ணுங்க. ஓகே மேம். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் இப்போது குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களில் ஒருவரான மூசா நபி அலைஹி வஸல்லம் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மூசா நபி அலைஹி வஸல்லம் உடைய ப்ராஃபிட் ஹிஸ்டரியை பார்க்க போறோம். யாக்கூப் நபியோட 4வது ஜெனரேஷன் தான் மூசா நபி அலைஹி வஸல்லம். யாக்கூப் நபியோட 4வது ஜெனரேஷன் தான் மூசா நபி அலைஹி வஸல்லம். யாக்கூப் நபியோட வாரிசுகள் தான் பனு இஸ்ரேல் கூட்டத்தார்கள் நம்ம கூப்பிடுறோம். மூசா நபி அலைஹி வஸல்லம் எகிப்துல ஃபிரௌன் என்ற மன்னன் இருக்கிற நாட்டில் பிறக்கிறாங்க. பனு இஸ்ரேல் கூட்டத்தார்கள்ல ஒருவரா. ஒரு நாள் ஃபிரௌனுக்கு ஒரு கனவு வருது. அவனும் அவன் கூட்டாளிகள் நெருப்புல எறிகிற மாதிரியும் மனசுல கூட்டத்தார்கள் சேஃபா இருக்கிற மாதிரியும். ஃபிரௌன் வந்து 3 சூரியக்காரங்களை கூப்பிடுறான். ஃபிரௌன் தான் கண்ட கனவோட விளக்கத்தை கேட்க அந்த ஊர்ல சிறந்த குறி சொல்றவன கூப்பிட்டானா. அந்த குறி சொல்றவன் சொன்னா, இந்த மாதிரி அந்த பனு இஸ்ரேல் கூட்டத்தார்களும் ஆண் குழந்தை பிறக்கும் போது அந்த ஆண் குழந்தை தான் உன்னை கொண்டுட்டு உன்னோட ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொன்னா ஃபிரௌனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டா. என்ன சட்டம்னா, இந்த பனு இஸ்ரேல் கூட்டத்தார்கள்ல பிறக்க எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றணும் அப்படின்னு சொன்னா அவங்க
அவங்க கூட ஒரு அமைச்சர் இருப்பாங்க. அந்த அமைச்சர் சொன்னாங்களா, இந்த மாதிரி இந்த எல்லா ஆண் குழந்தையும் கொண்டுட்டே இருந்தா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல எப்படி ஆட்கள்லாம் இருப்பாங்க, வேலையாட்கள்லாம் இருப்பாங்க. சரி நம்ம அப்பனா ஓகே, நம்ம இந்த மாதிரி மாத்திக்கலாம். இந்த வருடத்துல பிறக்க ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்றுங்க, மற்ற வருடத்துல பிறக்க ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த அந்த சத்தத்தை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்களாம். பயந்து அவங்க குழந்தைகளை பாதுகாக்க பல விஷயத்த பண்ணாங்களாம். அதே மாதிரி மூசா நபியோட தாயார் அவங்களோட பாதுகாக்க மூசா நபியை பாதுகாக்க ஒரு பெட்டியில வச்சு சேஃப்டி பண்றதுக்காக வைக்கோல்லாம் பண்ணி ரிவர்ல விட்டுட்டாங்களாம். அந்த கொல்லணும்னு சொல்ற வருடத்துல பிறந்தவங்கதான் மூசா நபி, கொல்லக்கூடாதுன்னு சொல்றவங்கதான் அவங்க வருடத்துல பிறந்தவங்கதான் அவங்களோட பிரதர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். Number 3. சொல்லுங்க. அம்மா வந்து இந்த ஒரு கூடையில வச்சு ஆடுல விடமா அந்த குழந்தைய யார் எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து பாக்குறோம்னு சொல்லி மூசா நபி அம்மா வந்து பாத்துட்டு இருக்கும் போது ஆசியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கவும் வச்சு போயிட்டாங்களா. ஒரு மூசா நபியோட அம்மா வந்து ஆசியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்த உடனே தாய்ப்பால் யாரு கொடுப்பான்னு சொன்ன உடனே தாய்ப்பால் வந்து மூசா நபியோட அம்மா கொடுத்தாங்களா. அதனால அப்புறம் பெரியவங்களா வளரும். அப்புறம் கொஞ்சம் நடந்து போனாங்க. Number 4. Number 4, Saifan. சைஃபன் சொல்லுங்கம்மா. சைஃபன் நெட்வொர்க் கிளியரா இல்லம்மா. சொல்லுங்க. ஃபிரௌன் ஒரு கொடுமைக்காரன் அரசன். எல்லாரையும் கொடுமைப்படுத்தி பனு கூட்டத்தார்கள்ட்ட போயிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு என்னதான் வணங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா அந்த பனுக்காரங்களுக்கு அல்லா ஒருவன் தான் இறைவன் சொல்லிட்டு இருந்தான். சொன்னதுனால அவங்கள சிறைப்படுத்தான். ஆனா ஃபிரௌன் தான் கடவுளை ஏற்றுக்கிட்டவங்க சந்தோஷமா இருந்தான். அவன் ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு கொடுமைக்காரனா இருந்தான். மூசா நபி சின்ன வயசுல இருக்கும் போது ரொம்ப கைண்டா இருந்தாங்க. அவங்க வந்து ஃபிரௌன் தான் கடவுள்னு நம்பவே இல்லை. ஒரு நாள் கூட ஃபிரௌன் தான் கடவுளை வணங்கவே இல்லை அவங்களுக்கு. ஆனா ஃபிரௌன் வந்து பனு இஸ்ராயேல் கூட்டத்தார்களுக்கு கொடுமை பண்றதுக்கு மூசா நபி பிடிக்கவே இல்லை. அப்புறம் மூசா நபிக்கு ஒரு தனி பாசமே இருந்துச்சு ஒரு பனு இஸ்ராயேல் கூட்டத்தார்களுக்குள்ள. அப்போ ஒரு நாள் அவர் பேர் சாய், மூசா நபி பேர் சாய் இளமையா அவர் யங்கேஜா இருக்கும் போது பனு இஸ்ராயேல் கூட்டத்துல ஒரு ஆளும் ஃபிரௌன் கூட ஒரு ஆளும் சண்டை வந்துச்சு. அத தட்டி கேட்கறதுக்காக மூசா நபி போறாங்க. ஒரு நாள் மூசா நபி வந்து வழியில நடந்து போயிட்டு இருக்கும் போது 2 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் வந்து பனு இஸ்ராயேல் கூட்டத்தை சேர்ந்தவங்க, இன்னொருத்தவங்க வந்து ஃபிரௌனோட ஆளு. ரொம்ப சண்டை பெருசானதும் மூசா நபி என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபிரௌனோட ஆளை தட்டி கேட்கறதுக்காக ஒரு அடி அடிப்பாங்க. அந்த அடியில அந்த ஃபிரௌனோட ஆள் வந்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் என்ன ஆகுது, அடுத்த நாள் இதே மாதிரி மூசா நபி அவங்க வழியில நடந்து போயிட்டு இருக்கும்போது நேற்று நடந்த மாதிரியே அதே மாதிரி இன்னைக்கும் 2 பேர் வந்து சண்டை போட்டுட்டு போறாங்க. அதுல ஒரு ஆள் வந்து நேற்று சண்டை போட்டு அதே பனு இஸ்ராயேல் கூட்டத்தார் சேர்ந்தவர், இன்னொருத்தர் வந்து ஃபிரௌனோட ஆள்.
இதை பார்த்துட்டு மூசா நபி இதுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போறாரு. போகும்போது சண்டே வரைக்கும் விடலான்னு போகும்போது அந்த பனு இஸ்ரேல் கூட்டத்தை சேர்ந்தவங்க வந்து மூசா நபி பார்த்துட்டு இன்னைக்கு நீ யாரை வந்து அடிக்க போற அப்படின்னு கேட்டார். அதுவும் சொன்ன உடனே ஃபிரோனோட ஆளுக்கு தெரிஞ்சிச்சு மூசா நபி தான் நேற்று ஃபிரோனோட ஆளை வந்து கொன்னது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிரோன் கிட்ட போய் சொல்லுவாங்க. ஃபிரோனோட கூட்டத்தார்கள் என்ன பண்ணுவாங்க, மூசா நபியை வந்து கொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபிரோன் வந்து மூசா நபியை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மூசா நபி வந்து நாடு கடத்துறாங்க. பாலைவனத்துல வந்து மூசா நபி நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப டயர்டா இருக்கும், பசியா இருக்கும். அதனால மூசா நபி வந்து ஒரு மரத்துக்கு அடியில வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பெண்ணை பார்த்தாங்க. 2 பெண்ணை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் நின்னுட்டாங்க. நீங்க மட்டும் ஏன் இங்க நிக்கிறீங்கன்னா அவங்க சொன்னாங்க, இது நாங்க ஆடு மேய்க்க வந்தோம், இங்க பையங்கள்லாம் இருக்காங்க, அவங்க தள்ளிட்டுலாம் எங்களால போக முடியாது, எல்லாம் பையங்களாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது. அப்புறம் அவங்க சொன்னாங்க எங்க அத்தாக்கு முடியல அதனால நாங்க இருக்கோம். அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டிட்டு போய் உதவி செஞ்சாங்க. அந்த பாறை தூக்குறதுக்கு 10 பலசாலி ஆளு வேணும். ஆனா அவங்க ஒரு ஆளாவே அப்படி போட்டு அப்புறம் மேய்ச்சிட்டு ஒரு ஆளாவே அதை மூடிட்டாங்க. இது 2 பெண், அந்த 2 பெண்ணும் போய் சொன்னாங்க, இது எங்க 2 பேருக்கும் ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க 3 பேர் ரொம்ப நல்லவங்க. அதுக்கப்புறம் இது அந்த 2 பெண்ணோட அத்தா வந்து சொன்னாங்க, இது என்னோட ஆடை 8 வருஷம் மேய்ச்சிட்டாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி நான் மேய்ச்சிட்டாங்க, 8 வருஷம் மேய்ச்சி தரேன்னு சொன்னாங்க. மேய்ச்சிட்டாங்கன்னு அதுக்கு மேய்ச்சி தந்தா ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி தரேன்னா. அதனால அவங்களும் 10 வருஷம் 8 வருஷம் மேய்க்கல, 10 வருஷம் 10 வருஷம் அப்புறம் இது அப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கே போவோன்ட்டு இது அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போனான். அதுக்கப்புறம் ஒரு மலையில இருந்தாங்க. அந்த மலை பேர் வந்து தூன்சிலையா மலை. அவங்க ஒய்ஃப் பேர் வந்து சாவுரா. அப்புறம் தூர் சினாய் மலையில துவான்னு ஒரு பள்ளத்தாக்குல வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த நெருப்பு எடுக்க போறாங்க. அப்ப வந்து ஒரு குரல் கிடைச்சாரு. யாருன்னா அல்லா வந்து சொல்றாங்க கையில என்ன இருக்குன்னு சொல்றாங்க. கை தட்டி அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அதை வச்சு ஆடு மாடு இவங்களை மேய்ப்பேன், அடுத்து அதுக்கு சாப்பாடு போடுவேன், அதுக்கு மரத்துல சாய்ச்சி வச்சு நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். அது சொன்ன கைத்தடிய கீழே போடு சொல்றாங்க. உடனே பாம்பை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கு அந்த பாம்பு எடுங்கன்னு சொல்றாங்க. உடனே கைத்தடியா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சட்டை பைக்குள்ள கைய விடுங்கன்னு சொன்ன உடனே வெளிச்சமா லைட் மாதிரி இருந்துட்டு அப்படியே இந்த 2 அத்தாச்சியும் போய் ஃபிரௌன் கிட்ட போய் காமிங்க சொல்றாங்க. அல்லாதான் ஒரே ஒரு இறைவன், வேற யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. அது அடிமையாளர்களை கூட்டிடுவாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் போய் என்னால எப்படி சொல்ல முடியும் சொல்றாங்க. அதனால ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கூட தூதர் அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்றாங்க. சரி நான் அவங்களும் போட்டாங்க. அதுக்கு பேச சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தன்சி. ஃபிரௌனை பார்க்கறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
ஆரூன் அலைவசல்லம் அவர்களும் போறாங்களாம். ஏன்னா அது அல்லாஹ் தாலாவோட கட்டளையினால. மூசா அலைவசல்லம் அவர்கள் ஃபிரோன் கிட்ட நீங்க தான் என்னோட டாப்பனா, நீங்க தான் என்ன வளர்த்தீங்க எல்லாத்தையுமே சொல்லணும். மூசா அலைவசல்லம் அவர்கள் ஃபிரோன் கிட்ட இந்த மக்கள்லாம் உன்னை தான் வணங்குறாங்க, ஆனா உன்னை வணங்கக்கூடாது, அல்லாஹ் தாலாவத்தையும் தான் வணங்கணும், அல்லாஹ் தாலா தான் ஓர் இறைவன், நீ இறைவன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஃபிரோன் வந்து உங்க 2 பேருக்கும் இப்போ என்னதான் வேணும்னு கேட்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி பனு இஸ்ரேல் கூட்டத்தார்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறேன், அவங்கள விடுவிக்கணும், இதான் அல்லாஹ் தாலாவோட கட்டளைன்னு சொன்னோடனே ஃபிரோன் இவங்கெல்லாம் நான் விடுவிக்க மாட்டேன், இவங்கெல்லாம் வந்து என்னோட அடியாளர்கள் அப்படின்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்கள் இன்னும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தாலாவத்தையும் தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஃபிரோனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த அட்டாச் கைத்தடி கீழே போட்டோன்னே அது பாம்பாகிடுது. அவங்களோட பாக்கெட்டுக்குள்ள ரைட் ஹேண்டை வச்சு எடுத்த உடனே அது வந்து லைட் மாதிரி வந்தோடனே இது அல்லாஹ் தாலாவோட அட்டாச்சுன்னு நம்பாம இவன் ஒரு மேஜிக் மேன் அப்படின்னு நான் சொன்னான். உங்களோட இறைவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் 7வது வானத்தில் இருக்க ஆர்ச்சில் அல்லாஹ் தாலா இருக்கிறான்னு சொன்னோடனே ஃபிரோன் அவனோட அடியாளெல்லாம் கூப்பிட்டு வானத்தை தொடுற அளவு ஒரு பில்டிங் கட்டுங்க, நான் மேலே போய் அல்லாஹ் தாலா இருக்கிறானா இல்லையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்புறமாட்டி ஃபிரோன் அந்த பில்டிங்கை கட்டிட்டு போய் பார்ப்பான். அங்கே வந்து அல்லாஹ் தாலா இல்லைன்னுட்டி வந்துருமா. அந்த ஊரில் இருக்கிறதுலே பயங்கரமான 3 சூனியக்காரவங்களை கூப்பிட்டு போட்டின்னு அவங்களும் அந்த காசு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு வைக்கிறேன்றாங்க. அவங்களும் அந்த காசுக்காண்டி ஆசைப்பட்டு போட்டிக்கு வந்தாங்க. மாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்புறமாட்டி அந்த சூனியக்காரங்களுக்கும் போட்டி நடந்துச்சு. ஃபஸ்ட்டு சூனியக்காரங்க அவங்க கையில் உள்ள தடிகளெல்லாம் கீழே போடும் போது அது குட்டி குட்டி பாம்பாக மாறிச்சு. அப்புறமாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையில் உள்ள தடியை தூக்கி போடும் போது அது பெரிய பாம்பாய் எல்லாரையும் முழுங்கிருச்சு. அப்புறமாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரைட் ஹேண்டை பேக்கெட்டுக்குள்ளார விட்டு எடுக்கும் போது வெளிச்சமாச்சு. இதை பார்த்து பயந்து போன சூனியக்காரங்களே முஸ்லீம் ஆயிட்டாங்க. அப்புறமாட்டி ஃபிரோன் அவங்கள கொல்லணும்னு நினச்சான். கடைசி நிமிஷத்தில் கூட அவங்க முஸ்லீமாக தான் இருந்தாங்க. கடைசியில் அவங்கள கொன்னுட்டு ஊரில் உள்ள மரத்தில் தொங்க விட்டான். நம்பர் 11. பனு இஸ்ரேல் கூட்டத்து மக்கள்ல ரொம்ப கொடுமை பண்ணினான். பனு இஸ்ரேல் கூட்டத்துல பொறுக்கிற பாய் பேபிய கொலை பண்ணி சொல்லிட்டான். அவங்கள அடிச்சா அடிமைத்தனம் பண்ணான். இதனால பனு இஸ்ரேல் கூட்டத்து மக்கள் மூசா நபி கிட்ட முறையிட்டாங்க. மூசா நபியே நாங்க அவங்கள ஃபாலோ பண்ணனாலதான் இதாவும் எங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துறோம். உடனே மூசா நபி அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறாங்க, அல்லாஹ் இது மக்களுக்கு இதான் இதுக்கு திரும்ப கொடுக்கணும். அதுக்கு அல்லாஹ் ஒரு வஹி அனுப்புறான். அவனுக்கு ஃபிரௌனுக்கு வார்னிங் கொடுங்கன்ட்டு அல்லாஹ் மூசா நபி கிட்ட சொல்றான். 12. அஸ்ஸலாமு அலைக்கும் டியர். அது 7 கொஞ்சம் ஷார்ட்டா இன்ஷால்லா சொல்லுங்கம்மா. ஓகே. 7 அடையாளங்களாக பஞ்சம், பழங்கள் குறைந்து போதல், மழையுடன் கூடிய புயல் காற்று, வெட்டுக்கிளி, பேன், தவளை, இரத்தம் ஆகியவற்றாகும். வரிசையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது அற்புதங்களை வெளிப்படுத்தினார். பஞ்சம் அவர்களை பழங்காலம் வாட்டியது. ஆனால் பல ஆண்டுகள் நீடித்து அச்சோதனைகள் அம்மக்கள் புரித்து கொள்ளவில்லை. நல்லது நடந்த போது அது தாங்கள் வணங்கும் கடவுளால் நடந்தது என்று நம்பினார்கள். கெட்டது நடந்த போது அது மூசாவால் தான் நடந்தது என்று கூறினார்கள். 2வது சோதனையாக வெள்ளம். பேய் மழையும் வெட்டுக்கிளையும் அவர்களது பயிர்களையும் பழங்களையும் அழித்தது. அது மட்டுமின்றி மரங்களையும் உண்டன. பின்னர் பேன்களால் அவர்கள் சோதித்து பட்டார்கள். மூசா ஒரு மண் திட்டின் மீது ஏறி தன் குச்சியை அடிக்க அதிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் கிளம்பி எகிப்தியர்களின் வீடுகளிலும் உணவிலும் விழுந்தது.
அவர்கள் தூக்கும் நிம்மதி இல்லாமல் தவித்தனர். ஒரு முறை தவளை அனுப்பி அல்லாஹ் அவர்களை சோதித்தான். தவளைகளை எகிப்தில் எங்கும் காணப்பட்டன. உணவிலும் மற்ற சாப்பாடு வகைகளிலும் அவை நிரம்பி வழிந்தன. எகிப்து ராஜ்யம் தவளை ராஜ்யமாக மாறியது. பேசுவதற்காக சாப்பிடுவதற்காக வாய் திறந்தால் கூட எங்கு இருந்தாவது தவளை குதித்து வாய்க்குள் விழுந்தது. மற்றொரு தடவை இரத்தத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தான். தண்ணீர் எல்லாம் ரத்தமாக மாறியது. நைல் நதியின் தண்ணி எதிர்த்தா கூட அதிலும் ரத்தம் கலந்திருந்தது. கிணறு, குளம், ஆறு எதிலிருந்தும் அவர்களால் தண்ணீர் எடுக்க முடியவில்லை. இந்த சோதனைகள் அனைத்தும் எகிப்து மக்களை மட்டும் பாதித்தது. நெக்ஸ்ட் நபிலா உஸ்தாத் இதோட எண்ட் பண்ணிக்கிறீங்களா இன்ஷால்லா? ஓகே ஷாலியா. ஆஷா சொல்லிடுறீங்களா? ஷாலிஹா சிஸ்டர் இப்போ சொல்லிட்டு எண்ட் பண்ணவா இல்ல எண்ட் பண்ணிக்குவா? இன்ஷால்லா ஷார்ட்டா கூட சொல்லிட்டு எண்ட் பண்ணிடுவோம். ஓகே ஆஷா சொல்லிடலாமா? ஃபைசல் மிஸ் சொல்லிருங்க ஃபைசல். பனு இஸ்ரேல் கூட்டத்தாருங்க மூசா நபி கிட்ட அல்லாஹ் கிட்ட துவா செய்ய சொன்னாங்க. அல்லாஹ் கையில உள்ள தடிய வச்சு கடல்ல அடிக்க சொன்னார். மூசா நபி அடிச்சது ரெண்டா பிளந்ததும் மூசா நபியும் பனு இஸ்ரேல் கூட்டத்தார்களை கடல் வழியா போக சொன்னாங்க. ஃபிரௌனும் தன் கூட்டத்தார்களும் பின்னாடியே தொடர்ந்து வந்தாங்க. இவ்வளவு கடல் பிளந்து இருக்கிற அத்தாட்சி கூட பார்க்காம வந்ததுனால அல்லாஹ்க்கு கோபம் வந்துருச்சு. அல்லாஹ் இவங்களை அழிக்க பார்த்தாரு. ஃபிரௌன் பாதி வழியில வந்துட்டு போது கடலை அல்லாஹ் மூடுமாறு உத்தரவிட்டான். நடுக்கடல் வந்த உடனே மூட சொல்லிட்டான். கடலும் மூடி ஃபிரௌன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வரும்போது அல்லாஹ் வாயில் தண்ணியை வைத்து மூடி சொல்ல விடாம ஆக்கிட்டான். ஃபிரௌனும் இறந்துவிட்டான். ஃபிரௌனோட ஆட்சி முடிந்தது. மூசா நபியும் பனு இஸ்ரேல் கூட்டத்தார்களும் அல்லாஹ்வாலே காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌனோட உடல் அத்தாட்சியாக இச்சமுதாயத்துக்கு இன்னும் அழியாம உடலை வைத்திருக்கான். Very good. You have done a good job. Okay, jazakallah khairan. Okay. Sister, Barakallahu feekum, mashallah. Okay, now it's time to hear feedback of parent of Niha Fatima. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Walaikum assalam wa rahmatullahi wa barakatuh. என்னோட பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் மதரசத்துல் ஹிதாயால சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பிள்ளைங்களும் நல்ல மாஷா அல்லான்னு ஓதுறாங்க. எங்களுக்கு ஆலிமாவா கிடைச்சது ஜசீமா ஆலிமா. அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லாவே பிள்ளைங்களுக்கு பிடிச்சமானதா சொல்லி கொடுக்குறாங்க. ரிப்பீட்டடா எத்தனை தடவை ஆனாலும் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைகளுக்கும் அவங்க கிட்ட ஓதுறதுல ரொம்ப பிடித்தமா இருக்கு. மதரசத்துல் ஹிதாயா அல்ஹம்துலில்லாஹ் நேர்வழியின் பக்கம் பிள்ளைகளை கொண்டு போறீங்க. இதை நடத்துறவங்களுக்கும் ஆலிமாக்களுக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் நற்பலனை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகளுக்கும் நல்ல சாலிஹான பிள்ளைகளை ஆக்குறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வான். எல்லா மக்களும் இதுல ஜாயின் பண்ணதுனால எல்லாருக்குமே நல்ல ஒரு ஹிதாயத்தை ஹிக்குமத்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ்.
ஈமானையும் இல்மையும் அல்லாஹ் அதிகரிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். எல்லாத்துக்குமே ரொம்ப ஜஸாக்கல்லாமா இந்த இன்ஸ்டிடியூட் அகாடமி நடத்துறவங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் பரக்கத் செய்வான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். Jazakallah khairan kaseera. Alhamdulillah. Okay, now let's welcome Ustada Arifa student to perform Qiraat. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينحى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطية فليدع ناديه سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, ma'am. MashaAllah, Barakallah feekum dear. Okay, now let's welcome Ustada Bushra student to perform Hud alayhi salam story in English. Assalamu alaikum, everybody. My name is Miss Badania, and today I will be sharing a presentation about Prophet Hud. Prophet Hud alayhi salam. So, to start, we will have to go back in the time of Prophet Noah alayhi salam, when the flood sent by Allah to punish the idol worshippers had taken place. After that, the world had been cherished by the sons and grandsons of Noah alayhi salam. People settled in the state of Yemen were said to be the children of Iram. Who is Iram? Iram is the grandson of Prophet Nuh alayhi salam. This tribe, who were the children of Iram, was called Ad. What do we know about the Ad tribe? The Ad tribe was very religious and followed the way of Allah. They followed the teachings of Prophet Nuh alayhi salam, and they were very hardworking, and they were very famous for their architecture, and Allah had blessed them with riches. The Ad tribe was the worshipper of Allah. But one day,
the shaitan came and made them go on the wrong path of idol worship. And so Allah sent Hud alayhi salam to guide the people of Ad. Hud alayhi salam made them understand and guided them, but they did not listen and told that they were not scared of Allah. And to punish them, Allah sent a heavy drought. But before that, He had told Nuh alayhi salam to leave with some of His true worshippers. And so, in a few days, there was a very severe drought. The people of Ad thought it was a normal similar drought, but as time grew, the drought was still there, not only for days, but for months and several years passed. And the people of Ad were still worshipping the idols, thinking that the idols would help them. And so Allah sent a rain in which all of Ad was destroyed. Jazakallahu khairan. Alhamdulillah, mashallah. Barakallah fikum. Now it's time to hear feedback of Ustada Noor Jahan. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah, Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawl. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. Alhamdulillah. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்ட ஆதரவு வச்சுக்கிறேன். இந்த மதரசால கிட்டத்தட்ட 1 இயரா வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேட்சஸ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், 1 டேக்கு கண்டிப்பா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்துருக்கேன். ஸோ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல எஃபர்ட் போட்டு நல்லா எல்லாமே பண்றீங்க. எல்லாமே நல்லா இருக்கு உண்மையா. எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கேன் 2 டேஸா, நேத்தும் இன்னைக்கும் சரி. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய எஃபர்ட்லாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா இருக்கு. ஸோ வந்து ஒரு உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத தாண்டி நீங்க எல்லாருமே இதுக்கான எஃபர்ட் வந்து அதிகமா போட்டிருக்கீங்க. அதிகமா எஃபர்ட் போட்டதாலதான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. ஸோ பேரண்ட்ஸோட அந்த ஹெல்ப்பும் இருக்கிறதுனால நீங்க எல்லாருமே நல்லபடியா பண்ணிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சூப்பர் மாஷா அல்லாஹ். அதே மாதிரி இப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து ஒவ்வொருத்தங்க நார்மலா ஒரு மதரசான்னு ஆரம்பிக்கும் போது ஒரு பேட்ச் 2 பேட்ச் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு வந்து நிறைய பேட்சஸ், நிறைய 1-to-1 அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் பிளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப ஒருத்தங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து அதை ரெஃபர் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இதே மாதிரி வந்து நிறைய வந்து இந்த மதரசத்துல் ஹிதாயாவை வந்து இன்னும் பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட் ஆகுற மாதிரி நல்லா வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு வந்து இன்ஷால்லா அல்லாஹ் வந்து உதவி செய்வான். அதே மாதிரி நீங்களும் இன்ஷால்லா எல்லார்கிட்டையும் வந்து இந்த மதரசாவை பத்தி சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதான் நம்ம மதரசாவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து இப்ப மதுரையில இருக்காங்கன்னா மதுரையில இருக்கவங்க மட்டும் இல்ல, சென்னையில இருக்கவங்க மட்டும் கிடையாது, அப்ராட்ல இருந்து கூட வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு போயிருக்கு அப்படின்னும் போது, ஒரு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய மதரசத்துல் ஹிதாயால இருக்க அந்த படிப்போடைய வேல்யூ தான். ஸோ வந்து நல்லபடியா எல்லா உஸ்தாதாஸும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து தமிழும் சரி உருதுவும் சரி. இப்ப நானே வந்து தமிழ் பேட்சும் பார்த்திருக்கேன், உருது பேட்சும் பார்த்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மினிமம் ஒரு 6 months அதுக்குள்ளேயே வந்து குரானும் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து உஸ்தாதாஸோட இது ட்ரைனிங்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸ் அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்டும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஆர்வமா இன்னைக்கு என்ன கிளாஸ், இன்னைக்கு என்ன, அதே மாதிரி வந்து அதர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆர்வமா படிப்பாங்க. ஸோ இது எப்ப இன்னைக்கு என்ன நடத்துவீங்க உஸ்தாத் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இதே மாதிரி ஆர்வமா இருங்க, சரிங்களா? ஆர்வமா இருங்க. ஸோ வந்து அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் வந்து இப்ப இந்த ஆனுவல் டேக்கு இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆனுவல் டே வர்றதுக்குள்ள இன்னும் நம்மளுக்கு வந்து நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் ஆகணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கலாம் இன்ஷால்லாஹ். ஒரு பெரிய லைனா வந்து இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செஞ்சுக்கிறேன் இன்ஷால்லாஹ், சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொரு இடத்துல இருந்து இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்னும் போது நல்லா ரீச் ஆயிருக்கு. அல்லாஹ் வந்து இதுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து உதவி செய்வான் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இன்ஷால்லாஹ் நிறைய இன்ஷால்லாஹ் எஃபர்ட் போடுங்க.
அதே மாதிரி சாலியா சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஈக்குவலா வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ ஒவ்வொன்றும் டெய்லி பார்த்து பார்த்து செய்யறாங்க. ஸோ வந்து நீங்க உங்களுக்கு என்ன உஸ்தாத் வந்து என்ன தராங்க, என்ன இன்னைக்கு இது படிங்கன்னு சொல்றாங்கன்னா அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டு வந்துடுறீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி இன்ஷால்லா நிறைய நிறைய வந்து நீங்க எல்லாருமே பண்ணணும், நிறைய வந்து எஃபர்ட் போட்டு நிறைய சீக்கிரம் சீக்கிரம் குரான் எடுக்கணும். இது எல்லாமே வந்து இந்த மதரசால உள்ள எல்லா உஸ்தாதஸோட ஆசை. இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிறேன். இதோடய என்னோட ஸ்பீச் வந்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி Barakatuh. Alhamdulillah. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah. Now let's welcome Ustada Sharafia student to perform Ibrahim alayhi salam story. ஆத்திகா. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஆத்திகா. இஸ்லாத்தின் கடமைகள் ஒன்றான ஹஜ்ஜிலும் அது செய்யக்கூடிய வணக்க வழிபாடு ஒரு முக்கியமான வணக்க வழிபாடு. நான் கூறியவுடன் நீங்க யோசித்து நபர்கள் யார் அவர்? இன்னது அபுல் அன்பியா, நபிமார்களின் தந்தை என கூறுவார்கள். அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நபி அவர் ஒருவர். நீங்க யோசித்து நபர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். 70க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவர் பேரை குறிப்பிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்ல பிறக்கிறார். அவங்க தந்தை பேர் ஆஷர். ஆஷர் வந்து சிலை செஞ்சு இருக்கிறாரு. அவங்க பையனுக்கும் சொல்லி தராங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சின்ன வயசுல பேபர். எந்த அளவுக்குன்னா இவங்களே சிலை செஞ்சு எப்படி வளர்க்க முடியும்? அது பார்த்தா பார்க்க மாட்டேங்குது, நான் பேச மாட்டேன், சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குது. இந்த கேள்வியெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. ஆஷர்கிட்டே ஒரு மகிழ்ச்சி கேட்டாங்க. ஒரு நாளைக்கு திருவிழா வருது. எல்லா சிலையும் எடுத்து வச்சு போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிலை உடைக்கணும் சொல்லி எனக்கு உடம்பு சொல்லான்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில சொன்னா முதல் போய் திருவிழா எல்லாரும் போனதுக்காக ஒரு சின்ன சிலையெல்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலைல சுற்றி போயிடுறாரு. ஊர் மக்கள்லாம் வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம கூப்பிட்டு சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஊர் மக்கள் கேட்டாங்க அந்த சிலையை யாருக்கு கேட்கும் போது ஊர் மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நான் உடைக்கல, அந்த பெரிய சிலை தான் உடைச்சு. ஏன்னா அதுக்கு கேளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில சொன்ன இரண்டாவது போய் இதுதான். ஊர் மக்கள் கேட்கிறான் அது பேசாவது ஆசையாது, அது எப்படி உடைச்சிருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க உங்களுக்கு பயன் இல்லாத சிலையை எப்படி வணங்குறீங்க? ஊர் மக்கள் தான் கோபம் அடைஞ்சிருவாங்க. அதனால நெருப்பு குண்டத்துக்கு போறதுக்கு முடிவு எடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்துக்கு நெக்ஸ்ட் நீங்க தான் ரெடி ஆறீங்க. மெசேஜ் பார்த்த மாதிரி தெரியல தான் போகும். ஹஸ்புல்லாஹு அலைஹி வஸல்லம் என் இறைவனை எனக்கு போதுமானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. புலிராகும் அமிதவும் அறிவு இது விஷயம் என்னன்னு சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மொரு மன்னன் அவன் ஒரு கொடுங்கோலன். அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன இறைவன் உயிரும் எடுப்பான் உயிரும் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மன்னன் 2 காவலாளியால சொல்றான். ஒருத்தனை கொண்டாடுறான் வாழ வர்றான். அந்த மன்னன் சொல்றான் நானும் ஒருத்தனை கொண்டே இருக்கணும் வாழ விட்டான்னு சொல்றான். இந்த மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன இறைவன் கிழக்குல சூரியன் உதிக்கிறாங்க மேற்குல சூரியன் உதிக்க வச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மன்னன் அடைச்சிட்டு போயிடுறான். அந்த மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊருட்டு போக சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்காக இந்த ஊருட்டு போக முடிவு செய்யறாரு. லூத் நபியோட வளர்ப்புல வளர்ந்தவங்கதான் சாரா அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு திருமணம் நடக்குது. அவங்க ஹிஜ்ரா செஞ்சு ஈராக்ல இருந்து சாந்தாச்சு போறாங்க. அங்க இருக்கிற மக்கள் சூரியன் வழிபடுறாங்க. சூரியன் கடவுளா இருக்கும் பார்த்தா அது வந்து சாயந்தரம் ஆயிடுது. சந்திரனா இருக்கும் பார்த்தா அது காலையில மாறிடுச்சு. நட்சத்திரமா இருக்கும் பார்த்தா அது கொஞ்சம் மாறிடுது. எதுல மாறி கொண்டுதான் அதெல்லாம் இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிய வைக்கிறாங்க. அந்த மக்கள் கேட்கவே இல்லை. அவங்க ஹிஜ்ரா செஞ்சு சாந்தாஸ் இருந்து விசாரிப்பாங்க. அங்க இருக்கிற மன்னன் அழகான பொண்ணு பார்த்து அடைய நினைப்பான். அங்க இருக்கிற ஒரு காவலை அனுப்பி கணவனா இருந்த கொண்டு சகோதரன்னா விட்டு விடு அப்படின்னு சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட சகோதரி அப்படின்னு சொல்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில சொன்னா 3வது போய் அந்த மன்னன் சாரா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். சாரா அலைஹிஸ்ஸலாம் தரும்போது சாரா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க. அந்த மன்னனோட கை கால்லாம் சேர்ந்து போயிருது. இனிமேல் பண்ண மாட்டேன்
துவா செய்யறாங்க. இது 3 தடவை நடக்குது. அதுதான் 3 தடவை நடக்குது. நீ ஒரு பெண்ணே இல்ல, நீ ஒரு சைத்தான் சொல்லும் போது இந்த இடத்த விட்டு அனுப்புறான். இப்ப அவங்க கூட ஆஜருக்கு ஒரு பணிப்பெண் அனுப்பிச்சு விடுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. சாரா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஆஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து கட்டினதா கௌபா. அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில சிறு பகுதி தான் பார்த்திருக்கோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் ஏராளமான படிப்பென்று தெரிந்து கூறியவனாக நிறைவு செய்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாஅல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும் டியர். வலைக்கம் அஸ்ஸலாம் மேம். அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். Walaikum assalam. Okay, now let's welcome Ustada Sharafia, student to perform Start Bayan and Hadith. Afia? Afia? According to the Islam, there are 5 pillars of Islam. The first pillar is Shahada. The meaning of Shahada is there is no God but Allah. The woman Salah for a journey of Faraj. The third pillar is fasting. The month of Ramadan, Fajr to Maghrib will be fasting. The fourth pillar is Zakat. Zakat is the meaning of Zakat is helping for the poor people. The fifth pillar is Hajj. When we are able physically or financially, we can participate in Hajj. We should believe all these. Afrit? Afrit? மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழே நிழல் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய சுற்றத்தில் ஏடப்பட்ட அடியார் தன் மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வுக்காக நேசிக்கும் மனிதர்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்த மனிதர்கள். 5 ஒரு மனிதர் அல்லாஹ்வை அழைத்தால் நான் அல்லாஹ்வுக்காக அஞ்சுகிறேன் என்று குடிமறைத்து சொல்வார். 6 தர்மம் செய்தல். 7 தனிமையில் அல்லாஹ்வை சந்திக்க செல்ல தண்ணீரிடம் மனிதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Next, Tarika Banu. Tarika Banu, start பண்ணுங்க. Assalamu alaikum. I'm going to tell Muslim prayer when seeing a Muslim laughing. Addakallahu sinaka. Prayer after performing wudu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. 3 times. Allahumma ajjalni minat tawabina wa ajjalni minat mustatahirin. Prayer when drinking milk. Allahumma barik lana fihi wa zidna minhu. Prayer when
wearing new dress. Alhamdulillah alladhi kasani ma wariya bihi awrati wa tajamalu bihi fi hayati. Prayer when travel. Bismillah, Alhamdulillah, Subhanallah, Shakkara lana hata wa ma kunna lahu mukrinina wa inna ila rabbina lamunqalibun. Prayer when entering the mosque. Bismillahi wa salatu wa salamu ala rasulillah. Allahumma aftali abwaaba rahmatika. Enough, sister. Sister, assalamu alaikum. Alhamdulillah, mashallah, barakallah. Now let's welcome Ustada Shaliha Sharif student to perform Shaitan Go Away song and Prophet story of Salih alayhi salam. Assalamualaikum sister. Shaitan Go Away Yeah. song. போதுமா ஸ்டார்ட் பண்ணுங்க. Today I am going. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் என்னதிகா. இன்னைக்கு நான் குரூப் சாங் பாட போறேன். Satan, Satan, go away, don't come in away. Little old man heart wants to pray. Satan, Satan, go away. Satan, Satan, go away. I have secret refuge today. Little Asha has what to say. Satan, Satan, go away. Satan, Satan, go away. You will want to repay. Don't make people stray. Satan, Satan, go away. Satan, Satan, go away. With you we are not okay. We don't want to disobey. Satan, Satan, go away. Satan, Satan, go away. Do not lead us astray to Allah. We don't want to betray. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. என் பெயர் என்னதிகா. இன்னைக்கு நான் எப்படி சமூக கூட்டம் அழிந்தது என்று கூற போகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அம்மா பஹத். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்ட 25 நபிகளில் சாலிஹ் நபி ஒரு நபி ஆவார்கள். இவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் பரம்பரையில் வந்தவராவார்கள். இவர்கள் 40 வயசில் அல்லாஹ் தஆலா சமூக கூட்டத்திற்கு இறை தூதராக அனுப்பி வைத்தார்கள். சமூக நீரர்கள் மலைகளை குடைந்து வீடு கட்டினார்கள். இவர்கள் வாழ்ந்து வந்த சமூகத்தில் குளமோ ஆறோ எதுவும் கிடையாது. ஒரு பெரிய கிணறு தோண்டி அது தண்ணி எடுத்து குடித்து வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு மாறு செய்து சிலைகளை வணங்கி வந்தார்கள். இவர்களின் தலைவர் கூட சிலை வழிபாடில் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களின் தலைவரான மக்களிடம் சிலைகளை வணங்குங்கள் என்று கட்டளையிட்டார்கள். யார் யார் அல்லாஹ் தஆலாவை வணங்கிறார்களோ அவர்களை அடித்து கொடுமை செய்தார்கள். இவர்களை திருத்ததான் சாலிஹ் நபி இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். சாலிஹ் நபி யாருக்கும் அஞ்சாமல் அல்லாஹ் தஆலாவை மட்டுமே வணங்குவார்கள். இவர்களின் நற்குணத்தை கண்டு அந்த மக்கள்கள் எல்லாம் சாலிஹ் நபி மீது பெரும் மரியாதை வைத்திருந்தார்கள். சாலிஹ் நபி இவர்களை திருத்த முயற்சி செய்யும் போது அந்த மக்கள்கள் கூறினார்கள், எங்களுக்கு உங்களை பிடிக்கும், நாங்கள் உங்களை தலைவராக்கலாம் என்றும் நினைத்திருந்தோம். ஆனால் நீங்கள் தலைமுறை எங்கள் கடவுளையே வணங்க வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். எங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்த கடவுளை எங்களால் எப்படி வணங்க முடியும் என்று அந்த மக்கள்கள் கேட்டார்கள். சாலிஹ் நபி பல முறை முயற்சி செய்தார்கள். அப்படியே அறிவுரை கூறும்போது அந்த மக்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தான் சூரியன், சந்திரன், மரங்கள் எல்லா
தான் படைத்தான் என்று சாலிஹ் நபி கூறினார்கள். இதற்கு அந்த மக்கள்கள் கேட்டார்கள், நாங்கள் எப்படி நம்புவது? எங்களுக்கு ஒரு அட்டாட்சியை காமிங்கள், ஒரு பானை சுற்றி காமித்து அதிலிருந்து ஒரு பெண்ணொட்டகம் வெளிப்பட வேண்டும், அது கனமாகவும் கர்ப்பமாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த மக்கள்கள் கூறினார்கள். சாலிஹ் நபி கேட்டார்கள், அப்படி நடந்தால் நீங்கள் இஸ்லாத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வீர்களா? அதற்கு அந்த மக்கள்கள் கூறினார்கள், அப்படி நடந்தால் நாங்கள் நிச்சயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த மக்கள்கள் கூறினார்கள். சாலிஹ் நபியும் அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலாவும் அந்த மக்கள்களின் துஆவை ஏற்றுக்கொண்டு ஒரு பானை பிளக்கும் சத்தத்தை அனைவரும் கேட்டார்கள். அதிலிருந்து ஒரு பெண்ணொட்டகம் வெளிப்பட்டது, அது கனமாகவும் கர்ப்பமாகவும் இருந்தது. இதை கண்ட மக்கள்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களின் கண்களை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனாலும் இஸ்லாத்தின் நம்பிக்கை குறைவாக தான் இருந்தது. சாலிஹ் நபி கூறினார்கள், இந்த ஒட்டகத்தை காய செய்து விடாதீர்கள், இது அல்லாஹ்வின் ஒட்டகம் என்று சாலிஹ் நபி கூறினார்கள். இதை கண்டு காஃபிர்கள் எல்லாம் கோபமடைந்தார்கள். காஃபிர்கள் முஸ்லிம்களிடம் சென்று முஸ்லிம்களின் நம்பிக்கையை கேலி செய்தார்கள். ஆனாலும் முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் உறுதியாக நின்றார்கள். இதை கண்ட காஃபிர்கள் எல்லாம் அவர்களின் கோபம் ஒட்டகம் மீது திரும்பியது. ஒட்டகத்தை கொலை செய்துள்ளதாம் என்று நினைத்து ஒரு நாள் ராத்திரி ஒட்டகத்தையும் கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்துவிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடி நடந்து வந்தார்கள். இதை கண்ட சாலிஹ் நபி வருத்தம் அடைந்தார்கள். சாலிஹ் நபி கூறினார்கள், இன்றும் உங்களுக்கு 3 நாட்கள் தான் உள்ளது, உங்களின் தண்டனையை எதிர்பார்கள் என்று சாலிஹ் நபி கூறினார்கள். இதற்கு அந்த காஃபிர்கள் கேட்டார்கள், எதற்கு 3 நாள்? இப்போவே அல்லாஹ் தஆலா தண்டனையை அனுப்ப கொடுங்க என்று கூறி சிரித்தார்கள். சாலிஹ் நபி முஸ்லிம்களும் அந்த சமூகத்தை விட்டு வெளியேறினார்கள். சாலிஹ் நபி கூறிய 3வது நாள் வேதனை இறங்கியது. பெரும் பிடி சத்தம் பூகம்பம் ஏற்பட்டு காஃபிர்கள் அனைவரும் அழிந்தார்கள். இப்படிதான் சமூகம் அடைந்தது. அந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, அந்த மக்களிடம் மலைகளை குடைந்து வீடு கட்டினார்கள், ஆனாலும் அல்லாஹ் தஆலாவின் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியலை. எப்பவுமே அல்லாஹ் தஆலாவை வணங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தான் உருவாக்குவான், அல்லாஹ் தஆலா தான் அழிப்பான், அதை மாற்ற முடியாது. எப்போதும் சிலையோ எதையும் வணங்க கூடாது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். MashaAllah, Barakallah feekum dear. Now it's time to hear feedback of parents Sharik and Hamshika. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஷாரிக் ஹசன், ஹம்ஷிகா நிஷோட பேரண்ட் பேசுகிறேன். மதர்சல் ஹிதாயா பற்றி ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது ஆன்லைன் மதர்ஸா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பயமாக இருந்துச்சு. ஆனால் மாஷாஅல்லாஹ் ஆன்லைன் மதர்ஸா பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மதர்ஸை விட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாலிஹா சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிளான்ஸ் பற்றி அப்ரோச் பண்ணாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சதால ஜாயின் பண்ணி 2 மந்த் தான் ஆகுது. ஆனால் நல்ல பசங்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி எங்கள் வஸ்தாத் பி ஷஃபியா மேமும் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா சொல்லி தராங்க. அவங்க ரொம்ப பொறுமையாக ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் பசங்க பண்ணால் கூட அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ணி நல்லா சொல்லி தராங்க. பசங்ககிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பசங்ககிட்ட. அது இல்லாமல் இதுவும் ஸ்கூல் மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி பசங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வர மாதிரி அவங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இங்கே குரான் ரெசிடேஷன் மட்டும் இல்லாமல் அஸ்மால் ஹுஸ்னா, துவா நிறைய சொல்லித்தராங்க. இன்வாஸா, அதுக்கு ஜவாப் எல்லாமே. எங்களுக்கு சிலது தெரியாது கூட அவங்க சொல்லும்போது நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. மாசெல்லாம் அதே மாதிரி இஸ்லாமிக் நாலேஜ் வந்து வளர்த்துக்கிறப்போ எங்களுக்கு பார்க்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்க மதர்சாவுல் ஹிதாயா வந்து மேலும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைர். Alhamdulillah, Jazakallah khair. Now let's welcome Ustada Rubia student to perform Surah Al-Alaq Raat. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. My name is Aisha. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim.
سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى نار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فسلى بل تعثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العليم جزاك الله خيرا السلام عليكم ورحمة الله وبركاته. MashaAllah, Barakallah Feekum, dear. Now let's welcome Ustada Rubia student to perform Surah Ar-Rahman Qiraat. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان عدده في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للعنام فيها فاكهة والنخل ذات الأكمام والهب ذو الأسف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شان فبأي آلاء ربكما تكذبان جزاك الله خير السلام عليكم ورحمة الله وبركاته.
MashaAllah, Barakallah Fikum dear. Now let's welcome Ustada Bushra, student, to perform Qiraat. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. Assalamu alaikum. Alhamdulillah, MashaAllah, Barakallah Fikum dear. Okay, now it's time to hear feedback of parent of Rifa. It's time to hear feedback of parent Rifa. மேம் எஸ் மேம் சஃப்வான் அன்னைக்கு ஆப்சன்ட் மேம். இப்போ கிராத்துல ஜாயின் பண்ணணும் மேம், முடியுமா? ஓகேம்மா, இன்ஷால்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேம், தேங்க்ஸ். ஷெஃபான் மேம் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. எஸ் மேம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. MashaAllah, Barakallah Fikum dear. Now it's time to hear feedback of parent Rayyan. Step parent of Arham. சரி, ரயானா அர்ஹமா. ஓகே, யார் ரெடியா இருக்கீங்களோ இன்ஷால்லா சொல்லலாம் சார். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து ரயானோட பேரண்ட்டு. ஆக்சுவலாக இந்த மദ്രസത്തുல் ஹிதாயா வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஆட்ல தான் தெரிஞ்சுது. சரி, ஒரு என்கொயரி பண்ணலாம், ஜஸ்ட் என்கொயரி பண்ணேன். சரி, ஓகே, சும்மா ட்ரை பண்ணலாம், ஆன்லைனில் எப்படி இருக்கும், அது குழந்தைங்க எப்படி கற்றுப்பாங்கன்னு தெரியாதுன்னு சும்மா ட்ரை பண்ணலாம் தான் ஜாயின் பண்ணேன். இன்னொன்று, நான் வந்து ஒர்க்கிங் உமன். அதனால எனக்கு குழந்தைய மதரசால விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு வரதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இப்படி தள்ளி போயிட்டே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஆட் பார்க்கவும் கரெக்டா ஜாயின் பண்ணேன். மாஷா அல்லாஹ், குழந்தை நல்லாவே ஓதுறான். உஸ்தாபி வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கு. அவன் ஓதுவான்னு கூட நான் நினைச்சு பார்க்கல. இப்ப அவனுக்கு எழுத்தெல்லாம் கூட நல்லா தெரியுது. நல்லா குட்டா தான் போயிட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைர். Alhamdulillah. Now it's time to hear feedback of parent Arham. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அத்தீக் அர்ஹம், அவங்களோட அம்மா. ஆக்சுவலாக ஜஸாக்கல்லா, ரொம்ப பெரிய தேங்க்ஸ் மதரசத்துல் ஹிதாயா டீமுக்கு. நான் வந்து என் கிட்ஸுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனக்கு ஒரு ப்ராப்பரான இது அமையவே இல்லை. ஸோ ரொம்ப அதை துவாலே வச்சுருந்தேன், எல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டிரு அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இன்ஸ்டாகிராம் மூலமாக நான் மதரசத்துல் ஹிதாயா பேஜை பார்த்து ஜாயின் பண்ணி இந்த அளவுக்கு எனக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அது மாதிரி என் கிட்ஸோட உஸ்தாபி ஜெசிமா டீச்சர், அவங்க வந்து மாஷா அல்லாஹ் ஷீ இஸ் சச் அ பேஷனேட் உஸ்தாபி. அவங்கள அவ்வளோ பொறுமையா அவங்க எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதே மாதிரி எந்த டைம்ல நம்ம கிட்ஸ் இது புரியலைன்னு சொல்லி கால் பண்ணாலும் செப்பரேட்டா அவங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. அவங்க இப்போ ஒரு ஸ்கூல்ல எப்படி ஒரு கரிக்குலம் ஒன்று போல போகுமோ அது மாதிரி இதுல அவங்களுக்கு ப்ராப்பரா ஈவனா போகுது. ஸோ அந்த ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து இப்போ இல்லை. ஜசாக்கல்லா, ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்க எல்லாத்தோட எஃபர்ட்டுக்கும். கிட்ஸ் வந்து இப்போ அதை மிஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. நம்ம ஏதாவது ஒரு அவசரமா வெளியே போகணும்னாலும் அம்மா இல்லை இன்னைக்கு கிளாஸ் இருக்கு நாங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி கிட்ஸ்குள்ள எல்லா விஷயங்களுமே ஷேர் ஆகுது. அவங்க ஒரு கிட் சொல்றப்போ இன்னொரு கிட் அவ்வளோ அமைதியா அவ்வளோ பொறுமையா அவங்க வெயிட் பண்றதுல இருந்து somehow they are learning everything in the அந்த 7 to 8 டைம்ல அவங்க எல்லாமே கத்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, ஜசாக்கல்லா. எங்களோட துவால வந்து மதரசத்துல் ஹிதாயா டீமுக்கு வந்து நாங்க எப்பவும் துவா செஞ்சுட்டே இருக்கோம். கண்டிப்பா ஒரு பெரிய ரிலீஃப் எங்களுக்கு. அல்ஹம்துலில்லா, ரொம்ப தேங்க்யூ. ஜசாக்கல்லா எல்லா சிஸ்டர்ஸ்க்கும், எங்க ஜெசிமா உஸ்தாபிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். Alhamdulillah, Jazakallah khair. Now it's time to end up our session. Let's welcome Jessima sister to make a dua for end our session, inshallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik wa sallim alayhi. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik wa sallim alayhi. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik wa sallim alayhi. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. حسبنا الله ونعم الوكيل. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا هو الحق المبين. ربي زدني علما. ربي زدني علما. ربي زدني علما. يا الله வானபூமியின் அழகே, யா அல்லாஹ் வானபூமியின் ஒளியே, யா அல்லாஹ் மன்னிப்பில் அழகானவனே, யா அல்லாஹ் மன்னிப்பில் விசாலமானவனே, யா அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் மனிதர்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் பாவம் செய்து செய்து பாவம் என்னும் பெரும் கடலிலே மூழ்கியுள்ளோம் ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று வீரத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற அழகையும் நற்குணத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று தைரியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று செல்வத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று பொறுமையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற அறிவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தக்வா எனும் இறையச்சத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் திரு குர்ஆன் ஷரீஃபை ஓதி வழங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் முன்பின் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உடல் உறுப்புகள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் புனித ரமலான் மாதம் 30 நோன்புகளையும் தவறாமல் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் வாரி வழங்குகின்ற எண்ணத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் புனித ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் வீசும் ரவுலா ஷரீஃப் சென்று ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் இதயங்களில் தக்வா எனும் ஒளியை கொண்டு பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்கு உணவையும் நலமான வாழ்வையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும்
அச்சுறுத்தும் மரண பிடியிலிருந்து காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு எதிரிகளால் வரும் ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் இனி வருகின்ற நாட்களில் பயமின்றி சுதந்திரமாக வாழ வழிவகுத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் மதரசத்துல் ஹிதாயா மென்மேலும் உலகமெங்கும் பரவி வளர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் மதரசத்துல் ஹிதாயா மூலம் பல மாணவ செல்வங்கள் சிறந்த முறையில் மார்க்க கல்வியை கற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் மதரசத்துல் ஹிதாயாவில் குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்கள் முதல் இக்கல்வியின் மூலம் பயன்பெற்று இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அடியார்களாக இருக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் மதரசத்துல் ஹிதாவை நடத்தும் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் உடல் ஷிஃபாவையும் நீண்ட ஆயுளையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் இந்த மதரசாவை மென்மேலும் வளர்வதற்கு அவர்களுக்கு உதவி புரிவாயாக. யா அல்லாஹ் இம்மதரசாவில் வேலை பார்க்கின்ற அனைத்து உஸ்தாதுமார்களுக்கும் உடல் ஷிஃபாவையும் நீண்ட ஆயுளையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட அனைத்து துஆக்களையும் உன்னுடைய கிருபையினால் ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தில் அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா ரஹ்மான் ரஹீமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் அலை கஃபரா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அலைக்கும் சலாம் வ அல்ஹம்துலில்லாஹ். Alaikum salam.